நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, நீர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன? இந்த பூவுலக வாழ்க்கையில் எல்லோரும் விரும்புவது ஒன்று மட்டுமே ஆகும். அது ஆரோக்கியமான உடல், அழகான குடும்பம், போதுமன்ற மனம், வாழ்வை நடத்த தேவையான வசதி, இருக்க இடம், உடுத்த உடைகள், நல்ல உணவு, நல்ல நண்பர்கள், துரோகம் நினைக்காத உடன்பிறப்புகள், உதவி செய்ய விட்டாலும் உபத்திரவம் செய்யாத உறவினர்களும் அயலவர்களும். இவை அனைத்தும் கிடைக்கப்பட்டால் அதுவே மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாகும் என முத்தையா முனிவர் கூறினார். ஆனால் உலக மக்கள் எந்த நாட்டில் எங்கு இருந்தாலும் அவர்களால் இது புரிந்து கொள்ளப்படுவதில்லை. பிறப்பவர் எல்லோரும் ஆரோக்கியமான உடல், அழகான குடும்பம், நினைப்பதெல்லாம் கிடைக்க வேண்டும், விரும்புவதெல்லாம் அடைய வேண்டும், ஆசைப்படுவதையெல்லாம் சுவைக்க வேண்டும், மற்றவரை விட வசதியாக வாழ வேண்டும், மற்றவர் தன் அளவுக்கு சமமாகவோ உயர்வாகவோ வாழக்கூடாது, உச்சமாக இன்பமடைய வேண்டும் என்பதே தம் தேவை என எண்ணிக்கொள்ளுகிறார்கள். இவைதான் நல்லவர்களுக்கும் அல்லாதவர்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம். நல்ல தேவைக்கும் அல்லாத தேவைக்கும் இடையிலுள்ள இந்த வித்தியாசம் நாள்தோறும் அதிகரித்து வருவதாலே தான் உலகம் கெட்டு அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. விரும்புவதையெல்லாம் அடைய வேண்டும், ஆசைப்படுவதையெல்லாம் சுவைக்க வேண்டும், மற்றவரை விட வசதியாக வாழ வேண்டும், மற்றவர் தன் அளவுக்கு சமமாகவோ உயர்வாகவோ வாழக்கூடாது, உச்சமாக இன்பமடைய வேண்டும் என்ற எண்ணம் நிலைத்திருக்கும் வரை அதனை ஒருபோதும் அடைய முடியாது, உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியாது என்பது பலருக்கு புரிவதில்லை. உலகியல் வாழ்க்கையில் அதி உச்சமாக தேடக்கூடிய இன்பம் அமைதியான மனம் மட்டும்தான். எது கிடைத்தாலும் அதனை விட பெரிய இன்பம் அமைதியான மனமாகும். வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து அழுத்து செலுத்தவர்கள் தேடும் ஒரே இன்பம் அமைதியான மனமாகும். ராசாவாகிவிட்டால், கோடீஸ்வரராகிவிட்டால், சர்வாதிகாரியாகிவிட்டால், வல்லவராகிவிட்டால் இன்பம் கிடைத்துவிட்டது என்பது கருத்தாகாது. ஆரோக்கியமான உடல், அழகான குடும்பம், போதுமன்ற மனம், வாழ்வை நடத்த தேவையான வசதி, இருக்க இடம், உடுத்த உடைகள், நல்ல உணவு, நல்ல நண்பர்கள், துரோகம் நினைக்காத உடன்பிறப்புகள், உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாத உறவினர்கள் அயலவர்களும் உடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் குடியானவனிடம் இருக்கும் அமைதியான வாழ்க்கை பெரியதென ராசாவும் கோடீஸ்வரரும் சர்வாதிகாரியும் வல்லவரென நினைத்து கொண்டிருப்பவரும் நீண்ட துன்பத்துக்கு பின்னர்தான் உணர முடிகிறது. பெரும்பாலானவர்கள் ஒன்றுக்கும் இயலாமல் போகும் முதுமை காலத்திலேயே இந்த உண்மையை உணர்கின்றார்கள். ராசாவாகவும் கோடீஸ்வரர்களாகவும் சர்வாதிகாரியாகவும் வல்லவர்களாகவும் வாழ நினைத்த முதியவர்கள் சரியான உண்மையை புரிந்து கொள்ள முன்னரே உலகை அழித்தும் விடுகிறார்கள். முதுமையிலாவது புரிந்து கொண்டார்கள் என்றால் அந்நிலையில் கூட மக்களுக்கு போதனை செய்து வல்லவர்களென காட்டிக்கொள்ளும் சுயநலவாதிகளாகி விடுகின்றார்கள். உலக சமநிலையை காப்பாற்ற கடவுளால் அனுப்பப்படும் சுயநலமற்ற அவதார புருஷர்களை கடவுளை நம்புவது போல நம்பாதவரை அமைதி கொண்ட அருமையான வாழ்க்கையை யாரும் அடைய முடியாது என்பது முத்தையா முனிவர் கருத்தாகும். அதுவரை உலகம் காப்பாற்றப்பட மாட்டாது எனவும் முத்தையா முனிவர் சொல்லுவார். காரதீவுக்கு வந்தபோது முத்தையா முனிவர் சொன்னது காரதீவில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். ஒரு திகதியை குறிப்பிட்டு, இந்த திகதியில் பெரும் அழிவொன்றை சந்திக்க இருக்கிறார்கள். நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நான் கொண்டு வந்திருக்கும் தாந்தாமலை தீர்த்த நீரை நீங்களும் வைத்து கடவுள் வணக்கம் செய்யுங்கள் என்று தீர்த்த நீர் கொடுத்தார். பெரும்பாலான மக்கள் தீர்த்த நீரை பெற்று வணக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருடங்கள் வணங்கினார்கள் என்பது
அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர் சொன்ன திகதியில் அழிவு வரவில்லை. அப்போது நல்ல சாமியார் என்ற நிலையிலிருந்து போலிச் சாமியார் என்ற நிலையை முத்தியா முனிவர் அடைந்தார். ஆனால் சுனாமி வந்தது. முத்தையா சுவாமிகள் காட்டிக் கொடுத்த கடவுள் வணக்கத்தை கைவிடாதிருந்த சில பெரியவர்கள் நாங்கள் மயிரிழையில் காப்பாற்றப்பட்டோம் என சொன்னதையும் அந்த வணக்க முறையை தொடர்ந்ததையும் நான் கண்டிருக்கிறேன். நான் முத்தியா முனிவரிடம் அதனை நேரடியாகவே கேட்டேன். அவர் சொன்ன பதில், நான் என்ன கடவுள் என்று சொன்னேனா? கடவுள் எனக்கு உணர்த்தியதை சொன்னேன். முந்தி பிந்தி அழிவு வரலாம், அது பொய்யில்லையே, நானும் கடவுளாகி விடுவேன் என்று கடவுளுக்கு ஏற்பட்ட பயத்தில் ஒரு நல்லெண்ணம் கொண்ட மனிதனை குற்றவாளியாக்கக்கூடாது என்று என்னிடம் அழிவுக்கான நாளை கடவுள் எனக்கு மாற்றி சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று கேட்டார். அழியப் போகின்றது என்று நான் சொல்லியிருந்தால் என்னை நம்புவார்களா? நான் திகதியை குறித்து சொன்னதால் அல்லவா ஒரு வருடத்துக்காவது கடவுளை நம்பினார்கள். சித்து காட்டாத சாமியாரை யார்தான் நம்புகிறார்கள்? நான் இனி திகதி குறித்து சொல்ல மாட்டேன். என்னை திருத்திக் கொள்கிறேன். உனக்கு இது போதுமா என்று முத்தியா முனிவர் என்னிடம் கேட்டார். மற்றும் ஒரு வினாவை முத்தியா சுவாமிகளிடம் நான் கேட்டேன். நீங்கள் பராயமடையாத பிள்ளைகளும் நோயாளிகளும் வலது குறைந்தவர்களும் தவிர்ந்த மற்றவரும் உழைக்காமல் சாப்பிடக்கூடாதென கூறுகிறீர்களே, துறவிகளும் முதியவர்களும் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டுமா என கேட்டேன். ஆம், மற்றவரில் தங்கி வாழ வேண்டியவர்கள் அவர்கள் மட்டுமே. அவர்களுக்கு மட்டும்தான் உழைப்பதில் விலக்களிப்பது தர்மமாகும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை. பொருளை உழைத்தே சேர்க்க வேண்டும். நேர்மையான வழிகளில் உழைக்க வேண்டும். வாழ்வதற்கு தேவைக்கு அதிகமாக உழைத்து செல்வத்தை சேர்க்கலாம், தவறில்லை. அவருக்காக மட்டுமல்ல, அவர் கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அவர் உழைக்க வேண்டும். அவரில் தங்கி வாழ்கிறவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அதற்காகவும் உழைக்க வேண்டும். ஒருவர் உழைப்பு முழுதாக அவரால் செலவிடப்படுமானால் அவர் எதிர்காலத்துக்காக சேமிக்கவில்லை என்பது கருத்தாகும். மற்றவரின் நன்மைக்காக செலவிடுவதும் அவருடைய சேமிப்பே ஆகும். வங்கியில் சேமிப்பதை விட கடன் கொடுத்து உதவுவதும் சேமிப்புத்தான். அது அவருடைய உழைப்பன்றி வேறில்லை. பிள்ளைகள் தந்தையின் முதுமையின் போது செலவுக்கு பணம் செலவு செய்கிறார்கள் என்றால் பிள்ளைகள் தாம் பெற்ற கடனை மீளச் செலுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. தந்தை உழைக்காமல் சாப்பிடுகிறார் என்பது கருத்தாகாது. அவர் அப்பணத்தை வங்கியில் போட்டு வைத்திருந்தால் முதுமை காலத்தில் அதனை எடுத்து செலவு செய்தால் அது அவர் உழைத்த பணம் இல்லையா? தான் உழைக்கக்கூடியதாக இருந்த காலத்தில் வங்கியில் சேமிக்காது உண்மையாக உதவி பெற வேண்டியவர்களுக்கு தானமாகவோ தர்மமாகவோ செலவு செய்திருந்தால் அவர் நாதியற்று இருக்கும் நிலை முதுமையில் ஏற்பட்டால் காகம் இருக்க பணம் பழம் விழுவது போல அவருக்கு தானமோ தர்மமோ கிடைக்கும். இது சுனாமி வரும்போது கடற்கரையில் இருக்கும் ஒருவர் வெளியில் அனுப்பப்பட்டமைக்கு சமனாகும். அது கடவுளை நம்புகிறவர்களுக்குத்தான் புரியும். இதனை அவர்களுக்கு விளக்க அவதார புருஷர்கள் அல்ல, மதகுருமார்தான் தேவைப்படுவார்கள். பயனற்ற வேலைக்கு கூலி கொடுத்தால் அது தர்மமாகாது என்று முனிவர் சொன்னார். துறவிகள் செய்யும் வேலை பயனற்றது என்று கருதுகிறீர்களா? வேலை செய்ய தொடங்கும் முன்னரே முற்பணம் கொடுக்கின்ற தொழில்களும் உள்ளன. முற்காலத்தில் ஆசிரியர்களிடம் கல்வி கற்கப் போகும்போதே அன்பளிப்புகளுடன் போய் காலில் விழுந்து வணங்குவார்கள். ஒரு துறவி வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டாலே அவர் வருகின்ற பாதையை அலங்கரிப்பது தொடக்கம் அவருக்கு அன்பளிப்புடனும் மக்கள் செல்லுகிறார்கள் என்றால் அவரால் மக்கள் அடையும் பயன் ஒரு பொறியியலாளரால் மக்கள் அடையும் பயனை விட குறைவானது என கருதுகிறீரா? துறவியின் தொழிலுக்கான தர்மம் வேறானது. அவர் கூலிக்கு பேரம் பேசுவதில்லை, வேலை நிறுத்தம் செய்வதில்லை, கொடுப்பதையே பெறுவார். அவர் பொறுமையாளர். கிடைப்பதில் தேவையான அளவையே பயன்படுத்துவார், மீதியை சேமிப்பார். அவருக்காக மட்டுமல்ல, ஏனையவர்களுக்காகவும் சேமிப்பார். வங்கியில் மட்டுமல்ல, மனித மனங்களிலும் சேமிப்பார் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்ற குறளையும் நினைத்து கொண்டேன். கரோலி சப்பு, மெண்டி சப்பு.